இந்த விவசாயம் பார்க்கறத விட, இந்த விவசாய வேலைக்கு, இந்த கூலி வேலைக்கு போகிறது கொஞ்சம் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொந்தமாக விவசாயத்தை விட ஒருத்தருக்கு வேலைக்கு போகலாம் விவசாயத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னென்னா இந்த விவசாயம் சொந்தமாக வச்சுருக்கவங்க வந்து குறுநிலம் குறையா வச்சுருக்கவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைன்னா, அவங்க அப்போ சொல்லுவாங்க, இந்த நாற்று நட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வெள்ளாமல் விளைஞ்சி நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மழை வந்து நெருக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக மிஷின் கிடையாது. மிஷின் ஒரு 25 வருஷம் முன்னாடிலாம் மிஷின்லாம் கிடையாது. அப்போலாம் எல்லாம் கைட்டு தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கா அறுத்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர் அப்போம்னா என்ன, அவங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு மெயினாக வந்து அறுக்க போயிடுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் வந்து இந்த சொந்த பந்தம் கம்மியாக உள்ளவங்கலாம் வந்துட்டு அறுத்துட்டு இருப்பாங்க. இது ஏன் சொல்லுதோம்னா, விவசாயத்தில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது போக இவர் அறுத்து கையில் கொண்டாந்து வச்சிட்டு இருக்கும்போது அப்போம்லாம் வந்து வியாபாரி தான் வந்து எடுப்பாங்க. இந்த வியாபாரி வந்து எடுக்கும்போது நெல் அப்படி அள்ளுவார். என்னப்பா நெல் ஒரே பதராக இருக்கும்பாங்க, குப்பையாக இருக்கும்பாங்க, சண்டாக இருக்கும்பாங்க. இது வந்து அந்த விவசாயத்தை வந்து அந்த நேரத்தில் அவருக்கு நெருக்கடி இருக்கும், பண நெருக்கடி இருக்கும். சரிப்பா கொடுக்கறத கொடு. அப்போ வந்துலாம் ரூ. 500 இருக்குது அப்படின்னா, சரி 350 ரூபா 400 தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்பவும் அந்த பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்ன விவசாயிகளுக்கு. பெரிய நிலக்கலாறு அதிகமான ஏக்கர் கணக்கில் லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னென்னா அவங்க சொந்தமாக டிராக்டர் வச்சுப்பாங்க, நினச்ச நேரத்துக்கு உழுதுடலாம். இவங்க வந்து உழதுக்கு அந்த டிராக்டர் தேடணும், தொழி அடிக்கணும், இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதில் மிடில் கிளாஸில் இருக்கவங்க, அதாவது என்னென்னா சில பேர் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக நம்ம கொஞ்சம் விவசாயம் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டுட்டு செய்யும்போது அவங்க நிறையா பிரச்சனையை சந்திப்பாங்க. என்னென்னா இன்றைக்கி போய் இதை வெட்டி போட்டுங்கண்ணா அப்படின்னா அவர் இன்றைக்கி வேறு வேறு வேலையாக போயிடுவார். வரப்பட்டதவர் கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டார். நடுவைக்கு ஆள் வந்தால் அந்த நடுவைக்கு ஆள் வரும்போது என்னென்னா அந்த சின்ன சின்ன விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்கள வந்து நெருக்க மாட்டாங்க. இந்த புதுசாக விவசாயம், அதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இன்னொரு வேலையை அதை பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நட வரவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா படுத்தி எடுத்துருவாங்க. என்னென்னா, வயக்காரர் போய் டீ வாங்கிட்டு வாயா, முறுக்கு வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனையை கொடுத்துட்ருப்பாங்க. இந்த அதிக நிலம் உள்ளவங்ககிட்ட வந்து இந்த நெருக்கடி இருக்காது. நடுவங்க என்னென்னா அவர் நமக்கு ரெகுலராக வேலை கொடுக்காரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. குறைச்சுள்ளதுக்காண்டி இல்லை, என்னென்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுறேன். நன்றி.